அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆடியோ பதிவு அஷேக் அன்சார் தப்லீகி ஹசரத் அவர்களுக்கு ரமதானுடைய கடைசி 27 லைலத்துல் கதரை தேடுமாறு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் முன்வைத்திருந்தேன். அந்த ஹதீஸில் ஷேக் தப்லீகி அவர்கள் செய்த ஹியானத்துகள், மோசடிகளை இந்த ஆடியோவிலே சொல்ல நான் நினைக்கிறேன். முதலாவது, என்னுடைய அந்த வீடியோவை முழுமையாக பதிவிடாமல் அதிலே 27 தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஹதீஸுடைய தொடர் வரைக்கும் உண்டான ஆடியோ பதிவு செய்யப்பட்டு அடுத்த பகுதி கட் பண்ணப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அந்த ஹதீஸை ஷேக் அவர்கள் திருப்பி சொல்லுகிறார்கள். ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அல்லது ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டார்கள், வீடியோவை பதிவு செய்தார்களே தவிர அங்கே என்னுடைய பேச்சுக்கான அல்லது அந்த ஹதீஸுக்கான மறுப்பு அவர் அங்கே தெரிவிக்கவில்லை. அவர் அதே ஹதீஸை திருப்பச் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 27 மட்டுமல்ல, ஏனைய ஒற்றைப்படையான நாட்களிலும் அந்த லைலத்துல் கத்ர் தேடப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அங்கே குறிப்பிடுகிறார். அப்படியாக இருந்தால் நானும் அந்த கருத்தை தானே சொன்னேன். இன்றைய காலத்தில் 21 29 வரைக்கும் லைலத்துல் கத்ரை தேடி அமல் செய்கிறார்கள் என்ற கருத்தை தானே சொன்னேன். அப்படியாக இருந்தால் நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு என்ன பதிலை சொல்லியிருக்கிறீர்கள்? அதே வீடியோவை நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்கள். எனவே தப்லீகி அவர்கள் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு அவருடைய பெயரோடு தப்லீக் என்ற பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று, அதனால் அவர் ஒரு தப்லீகியாக இருக்கிறார். நான் அவரை எங்களுடைய தப்லீக் ஜமாத்துக்கே அவருக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். உங்களுடைய அதே தப்லீகுடைய பெயரை வைத்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மேலான அந்த பணியை நீங்கள் தொடர வேண்டும் என்றும் நான் தப்லீகி அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். எனவே உங்களுடைய பதில் அங்கே ஆரோக்கியமான பதில் அல்ல. என்னுடைய வீடியோவை கட் பண்ணி நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய ஜமாத்துடைய அநேகமானவர்களுடைய வேலையும் உங்களுடைய அன்றாட தொழிலும் இதுவாகத்தான் இருக்கிறது. யார் பேசினாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறே தவிர நீங்கள் மக்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். 34 வருடங்கள் என்று ஒரு வருடத்தை சொன்னீர்கள். 35 36 வருடங்களாக குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வஃபாத்துக்கு முன்னால் நீங்கள் இவைகளில் இருந்து மீள வேண்டும் என்று உங்களை நான் பகிரங்கமாக அழைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.